अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மன்னுபுகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே. இந்த மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே அப்படின்றதுக்கு பூதூரானுடைய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்களுடைய தாத்பரியங்களை சொல்கிற விஷயத்தில் வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்த பரமத பங்க கிரந்தங்கள்லேயே முதல் 4 அதிகாரத்திலையும் கடைசி 4 அதிகாரத்திலையும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்த விஷயத்தையும் ஸ்ரீபாஷ்யக்காரர் கைக்கொண்ட பாஞ்சராத்திர ஆகமம் பிரமாணமாக கைக்கொண்ட பாஞ்சராத்திர ஆகமம் ஸ்ரீபாஷ்யக்காரர் சொன்ன உபாயமான சரணாகதியே உயர்ந்ததுன்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லக்கூடிய பலன் எம்பெருமான அங்கே அடைந்து கைங்கரியம் பண்ணுறதே அப்படின்றதையும் சொல்லிட்டு வர இதில் பரோக்த உபாய பங்காதிகாரம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய உபாயங்கள்லாம் உபாயம் என்று அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதுல கடைசி பாசுரம் அந்த அவசான காத்தையில் பிரபத்தி ஒரு பாசுரம் அதிகமாக சாட்சி பிரபத்தியினுடைய சௌகரியத்தையும் அதாவது எளிமையும் பிரபத்தினுடைய ஏற்றத்தையும் சொல்கிறார். அதில் முதல் பாதம் மாத்திரம் சேவிச்சிருக்கோம், மற்ற பாதத்தை நாம் அர்த்தானுசந்தானம் பண்ணணும். அந்த பாசுரம் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்கை மிகையான இரக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கும் சுரக்கத்தாலும் கல்லார்க்கும் கற்றார் சொல் கவர்தலாலும் கண்ணனுரை முடிசூடி முடித்தலாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்னாம் நாரணர்க்கே அடக்கலமாய் நல்குவீரே. எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் எல்லாரும் சர்வயோக்கியம் என்ற ரீதியில் எல்லாரும் அனுஷ்டிக்கக்கூடியதாக இருக்குது. இனி உரைக்கை மிகையான இரக்கத்தாலும் ஒரு தடவை பிரபத்தி பண்ணினா விட்டு இன்னொரு தடவை பிரபத்தியே பண்ண வேண்டாதபடி அந்த பலனை குறித்து இன்னொரு தடவை பெருமாள் இடத்துல அந்த பிரபத்தி வாக்கியத்தை உச்சாரணம் பண்ண வேண்டாதபடியாக அந்த முதல் உச்சாரணமே அவனுடைய இரக்கத்தை சுரக்கிறது அப்படின்றது. சொல்ல ஆர்க்கும் அளவாலும் அமைதலாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் சொல் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய பிரபத்தி வாக்கியம். பிரபத்தி வாக்கியம்ன்றது இந்த துவயமந்திர உச்சாரணம். சொல் பிரபத்தி வாக்கியம் ஆர்க்கும் அளவாலும் பூர்ணமாக உச்சரிக்கப்பட்ட மாத்திரத்தாலும் அமைதலாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் அந்த பிரபத்தி வாக்கியத்தை நாம் பூர்ணமாக
உச்சரிக்கப்பட்ட மாத்திரத்தாலேயே அமைதலாலும், அமையிறதுன்னா அது போதுமாய் பலன் கொடுக்கறதுன்னு அர்த்தம். பலன் கொடுக்க போதுமாகையாலும். அதனால தான் உக்தி நிஷ்டை இருக்குதே, அந்த ஆச்சாரியன் பிரபத்தி வாக்கியத்தை சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்க அதை அப்படியே அவர் உச்சாரணம் பண்ணி இவன் அப்படியே திருப்பி அனுச்சாரணம் பண்ண மாத்திரத்தாலேயே அது போருமா ஆறுது. அதுதான் முக்தி நிஷ்டை. சொல்லார்க்கும் அளவாலும் அந்த பிரபத்தி வாக்கியத்தை பூர்ணமாக உச்சரிக்கப்பட்ட மாத்திரத்தினாலேயே அமைதலாலும், இல்லை நமக்காக ஆச்சாரியனே அந்த பிரபத்தி வாக்கியத்தை சொல்லிட்டா அதுவும் சரியாக போச்சு, அதுவே பலன் கொடுக்கறதுக்கு போதுமாகும். துணிவரிதாய் துணை துறக்கும் சுரக்கத்தாலும். துணிவு, துணிவுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் துணிவாக காரியம் பண்ணுறான்னா, துணிஞ்சு காரியம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நம்பிக்கையோட காரியம் பண்ணுறான்னு அர்த்தம். நம்பிக்கை உள்ளவன் தான் துணிவாக ஒரு காரியத்தில் இறங்குவான். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? யோஜனை பண்ணிட்டு இருப்பான். அதனால் துணிவு அரிதாய். இந்த பிரபத்திக்கு மகா விஸ்வாசம்ன்றது ஓணும். பிரபத்தியினுடைய 5 அங்கங்கள். வேற ஒரு கர்மானுஷ்டானம் அது இது எதையும் பிரபத்தி எதிர்பார்க்கலைன்னாலும் பஞ்ச அங்கங்கள் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கார்பண்ய கோப்திருத்வ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதின்னு ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கார்பண்யம் கோப்திருத்வ வர்ணம் அப்படின்ற இந்த 5 அங்கங்களை மாத்திரம் அது எதிர்பார்க்கறது, வேற எதையுமே இல்லை. அதில் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசான்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவன் ரட்சிப்பல் அப்படின்ற அந்த மகா விஸ்வாசம் இருக்கே, துணிவு. ரக்ஷிஷ்யதி இது அவன் ரட்சிப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தொடர்ச்சியாக இருக்கணும்னு அர்த்தம். மற்ற அங்கங்கள்லாம் அனுஷ்டான காலம் மாத்திரம். ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம்லாம் அந்த பிரபத்தி அனுஷ்டான காலத்தில் அதெல்லாம் இருக்கணும் நமக்கு, அந்த அங்க விசேஷங்கள்லாம். ஆனால் பிரபத்தின்றது க்ஷணநாழி, அதாவது கொஞ்ச நாழியில் பிரபத்தியை பண்ணிட போகிறோம். ஆனால் ரக்ஷிஷ்யதி ரக்ஷிப்பன் அப்படின்ற எண்ணம் இருக்குதே, அது மாத்திரம் நமக்கு எப்போ மோட்சத்தை கேட்குறோமோ அப்போ தானே தரப்போகிறான், அன்னைக்கு அல்ல. அதனால் அன்னைக்கு ரட்சிப்பன் அப்படின்ற விஸ்வாசம், அதனால் அந்த விஸ்வாசம் மாத்திரம் தொடரணும். விஸ்வாசம் மாத்திரம் தொடரணும், கடைசி பர்யந்தம் தொடரணும், மரண பர்யந்தம். அதனால் அந்த துணிவு மகா விஸ்வாசம் இருக்க அரிதாய். அந்த மகா விஸ்வாசம்ன்ற பிரபத்தினுடைய அங்கம் இருக்குதே, அது அனுஷ்டிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாம் ஸ்வனிஷ்டன் போல எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஞானவான பிரபத்தி பண்ணலை. ஞானவான் மாம் பிரபத்தியத்தே அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, நாமும் ஆச்சாரியன் அண்டி நமக்காகவே ஆச்சாரியன் பண்ணி விடுறார். அந்த மாதிரி நாம் ரொம்ப அல்பக்கியனாக இருக்கோம். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் நமக்கு காரியம் பண்ணி வைக்கிறது. அதனால் இந்த விஸ்வாசம் நமக்கு அனுஷ்டிக்கிறது. ஏன்னா இந்த ஆஷா பாசத்தோடவே நாம் உழந்துருக்கோம். அதனால்
துணி வரிதாய். அந்த மகா விஸ்வாசம்ன்றது பிரபத்தினுடைய அங்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு கடினமானாலும் துணை துறக்கும் சுகரத்தாலும், துணை துறக்கும் சுகரத்தாலும். ஆனால் அந்த மகா விஸ்வாசமான நமக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு கடினமாக இருக்கே தவிர துணை, அதாவது பக்தியோகாதிகளுக்கு கர்மயோகம் ஞானயோகமெல்லாம் அதுக்கு சககாரியாக இருக்கணும். அதுக்கு சககாரித்வேனச்சா அப்படின்னு கர்மானுஷ்டானங்கள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அதுக்கு துணையாக இருக்கணும். இப்படி பக்தி யோகத்துக்கு அங்கங்கள் கர்மயோக ஞானயோகம், அதுக்கும் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அதுக்கு. ஆனால் மாதிரி இதுக்கு எதுவுமே கிடையாது. துணை துறக்கும் சுகரத்தாலும். துணை அதாவது கடினமான கர்மயோக ஞானயோகங்கள்லாம் இருக்குதே, அந்த அங்கங்கள்லாம் இதுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட சுகரமாக இருக்குது, சௌகரியமாக இருக்குது. சரி, துணி வரிதாயின்னு சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மகா விஸ்வாசம் நமக்கு வராது. ஏதோ ஆச்சாரியன் நமக்கு சரணாகதி பண்ணி வச்சிருக்கார். ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், உனக்கு கடைசி காலத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏத்த தேக அவசானத்தில் கொடுப்பான்னு. இப்போ ஏத்த தேக அவசானத்துக்கு முன்ன மோட்சம் கொடுப்பேன்னா தானே நாளைக்கு கொடுப்பேன் இன்னைக்கு கொடுப்பேன்னா தானே அதில் நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு. எப்படியா இருந்தாலும் போனால் விட்டு நல்ல கதிக்கு போகிறோம் அப்படின்னு அந்த விஸ்வாசம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதனால்தான் மந்த விஸ்வாசரையும் மகா விஸ்வாசராக்கி, அது நாளுக்கு நாள் அந்த விஸ்வாசம் அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினால கூடிண்டே வரும். ஆனால் மீதியெல்லாம் நாம் அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலையே, நம்ம வைதிகமாக இல்லையே, சாஸ்திரம் சொன்னதெல்லாம் மீறுறமே அப்படின்றதெல்லாம் அந்த அங்கங்கள்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. கர்மயோகம் ஞானயோகம் கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கும் அங்கமாக இருக்கக்கூடிய சககாரித்வனச்ச அப்படின்னு சககாரியா, அதுக்கெல்லாம் சககாரியா வர்ணாசிரம தர்மங்கள் அதுவும் நமக்கு இல்லை. ஏதோ நாம் இங்கே வாழறதுக்காக எப்படி சாப்பிடணும்னா எந்த நல்ல பதார்த்தத்தை சாப்பிடணும்னு சாஸ்திரத்தை பார்த்து சாப்பிடணுமோ, அது மாதிரி நாம் வாழறதுக்காக எந்த ஆசிரமம் வர்ணத்தில் இருக்குமோ அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும். எல்லாருமே ஒரே வாக்கு டாக்டர்கள் சொல்கிற மாதிரியா அப்படியா மெனு போட்டுட்டு சாப்பிட்றா. டாக்டர் ஒரே டயத்துக்கு தான் நித்தியம் சாப்பிட்ணும், ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னா லோகத்தில் ஒரே நாழியில் நித்தியம் சாப்பிட்றோம் யாருமே கிடையாது. பெட்ரிட்டான அதாவது டாக்டர் சொன்னபடிக்கு வீட்டில் வெறுமே உட்காந்துட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கானே, அவள் தான் ஏதோ இந்த மாதிரி இருப்பாளே தவிர மீதி ஓடி ஆடி உழைச்சி பண்ணக்கூடிய மொத்த ஜனங்களும் அவனுக்கு அந்தந்த காரிய விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி முன்னையும் பின்னையும் இல்லை ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறாளே அந்த மாதிரி ராத்திரி பகல் மாதிரியும் இப்படியெல்லாம் இது பண்ணுறான். புரியுதா? அதனால் எந்த விதமான அந்த நிர்பந்தமெல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது. எப்படி வேணால் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி எதையோ போயின்னு இருக்கோம். கண்ட இடத்துல சாப்பிட்டு கண்ட இடத்துல இது பண்ணிட்டு போயிண்டு அப்படி தானே நிறைய பேர் இருக்கா இது பிரபத்தி பண்ணினாலும். அதனால் துணை துறக்கும் சுகரத்தாலும், அந்த துணையை அது விடுறது, அங்கங்கள்லாம் விடுறதுன்ற சௌகரியத்தாலும், இது இல்லாத போனால் கூட மகா விஸ்வாசம்ன்றது அனுஷ்டிக்க கடினமானாலும் ஏதோ மந்த விஸ்வாசத்தில் ஓடின்ட்டுருக்கு.
அந்த மந்த விஸ்வாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மகா விஸ்வாசராக்கின்னு ஏறும். கல்லார்க்கும் கற்றார் சொல் கவர்தலாலும். இன்னும் என்ன இதில் விசேஷம் அப்படின்னா, கல்லார்க்கும் ஞானம் இல்லாத சாதாரணப்பட்டவாளாக இருக்காளே, அப்படிப்பட்ட ஞானமில்லாத அதிகாரிகளுக்கும், ஞானமில்லாதவாளும் பிரபத்தி பண்ணுறாளும் இல்லை, அவளும் பண்ணலாமோ இல்லை, அதனால் ஞானம் இல்லாத சாதாரண அதிகாரிகளுக்கும் கற்றார் சொல் கவர்தலாலும். கற்றார் விசேஷ ஞானம் உள்ள ஆச்சாரியர்கள் சொல், அவ சொல்லக்கூடிய அனுசந்திக்கக்கூடிய பிரபத்தி வாக்கியம் கவர்தலாலும் பலனை அது கொண்டிருக்குது. சாதாரண விசேஷ ஞானம் இல்லாத இல்லை, அதான் ஞானம் இல்லாத சாதாரண அதிகாரிகளுக்கு விசேஷ ஞானம் உள்ள ஆச்சாரியர்கள் அனுசந்திக்கக்கூடிய பிரபத்தி வாக்கியம் பலன் அது கொடுக்கறது. கவர்தலாலும். இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் இந்த பிரபத்திலாம் இப்போ சொல்லிட்டு வந்தது இருக்குதே, எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்கை மிகையான இரக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றார் சொல் கவர்தலாலும் அப்படின்ற இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது. சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்போ இப்படி இருக்குச்சே, இதுக்கு மேலே இதுக்கு ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னா, கண்ணன் உரை முடிசூடி முடித்தலாலும். கண்ணனுடைய திவ்யசூக்தியான கீதை இருக்குதே, சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம் எஸ்யான் நிசிதம் ப்ரூஹி தன்மே அப்படின்னு சொன்னானே, அவனுக்கு உபதேசம் பண்ண கண்ணன் உரை இருக்குதே கீதை, கண்ணன் உரை அவனுடைய ஸ்ரீசுக்தியான கீதை இருக்குதே, அந்த கீதையில் முடிசூடி முடித்தலாலும். முடி சிகரமாக விளங்கக்கூடிய சரம ஸ்லோகம். சரம ஸ்லோகம்னா முடிவான ஸ்லோகம்னு அர்த்தம். அதாவது முடிவுன்னா கடைசியாக இருக்கிறதுன்றது ஒன்று, முடிவுன்னா தீர்மானமானதுன்னு அர்த்தம். நான் முடிவா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் அது தீர்மான விஷயம், அதுதான் முடிவான வார்த்தையும். முடிவாக ஒரே வார்த்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், கடைசியாகவும் இருக்கணும், அதுவே தான் சித்தாந்தமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கண்ணன் உரை முடிசூடி. இந்த சரணாகதி இருக்குதே, மாமேகம் சரணம் விரஜா சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா அப்படின்னு கீதை மொத்தம் சொல்லி, கர்மயோகம் சொல்லி, ஞானயோகம் சொல்லி, அவரவர்கள் சத்துவகுணம் உள்ளவர்களாக இருக்கணும், இப்படி இருக்கிறது சத்துவகுண லட்சணம், இப்படிலாம் இருக்கிறது தமோ குணம் ரஜோகுண லட்சணம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சத்துவகுணப்படிக்கு நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி இருந்து கர்மயோக ஞான யோகத்தை பண்ணி, அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை பண்ணி மன்மனாபவா அப்படின்லாம் சொல்லி, கடைசியில் என்ன பண்ணா, சர்வ தர்மான் பரித்யஜா, என்ன எல்லா தர்மங்களையும் விட்டு மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு முடித்தான். முடிசூடி, அதாவது சிகரமாய் விளங்கக்கூடிய சரம ஸ்லோகம் இருக்க, அதில் முடிசூடி. அந்த சரம ஸ்லோகத்தில் நன்னா முடிசூடுறதுன்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொன்னான், விவரித்து சொன்னான். எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ என்னை ஒருவனையே சரணாகடை, நான் உன்னை எல்லா பாபங்களினின்றும் விடுவிக்க கடவேன், சோகியாதே அப்படின்னு சொன்னான். அப்படி நன்னா விவரித்து சொன்னான். கண்ணன் உரை முடிசூடி முடித்தலாலும். இப்படி சாஸ்திரங்கள் சொன்னது மாத்திரமில்லை, அங்கே கலங்கி தன் திருவடியில் விழுந்த அர்ஜுனனுக்கு அவனை வியாஜீகரித்து நமக்கெல்லாமும்
சேர்ந்து கீதோபதேசம் பண்ணானே, அந்த உபதேசத்தினுடைய முடிவில் இப்படி விவரித்து இத்தை முடித்து வச்சிருக்கான், தலை கட்டிருக்கான் அந்த கீதோபதேசத்தை. அதனால இதுக்கு ஒரு ஏற்றம். பெருமாளே இப்படிப்பட்டதான சரணாகதியை வேதாந்தங்கள்லாம் ஒரு மெடரா சொன்ன சரணாகதியை, இவ்வளோ எளிதாகவும் ஏற்றம் உடைத்தான சரணாகதியை கண்ணனே உபதேசம் பண்ணிருக்கான். அதுவும் தான் உபதேசம் பண்ணின கீதையினுடைய முடிவில் கொண்டு சிகரம் வச்சா மாதிரி சொல்லியிருக்கான். அந்த கீதையே முடிச்சிருக்கான். அதனால இப்படி அந்த கீதையை தலை கற்றுக்கப்படியாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் நல்ல வாழ் இருக்காளே புண்ணியசாலிகள், நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம். நல்லார்க்கும் நல்லவர்கள் அப்படின்னா நல்நடத்தையுடையவர்கள் அப்படின்னா நல்ல கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணுறவர்கள் புண்ணியசாலிகள் அப்படின்னு அர்த்தம். நல்லார்க்கும் தீயார்க்கும், தீயார்கள்னா தீய நடத்தை உள்ளவர்கள், அல்வழக்கு செய்பவர்கள், நன்னடத்தை இல்லாதவர்கள். நன்னடத்தை இல்லைன்னா எம்பெருமானுடைய ஆக்ஞியான ஸ்ருதி ஸ்மிருதிகள் சொல்லக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள்லாம் விட்டொழித்து தங்கள் இஷ்டப்படி அகிருத்திய கரணம் செய்யக்கூடாத செய்யறதும், கிருத்திய அகரணம் செய்ய வேண்டியதை விடுறதும் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் இருக்காளே அவ தீயார்கள். நல்லார்க்கும் தீயார்க்கும், அப்படி நல்லவாளாக இருந்தாலும் சரி, புண்ணியசாலிகளாக இருந்தாலும் சரி, பாப்பிகளாக இருந்தாலும் சரி, இதுவே இந்த பிரபத்தி இருக்குதே, எம்பெருமான் வரையில் இப்படி சொன்னான்னு சொன்னவன், இந்த எளிதாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் லேந்து கண்ணன் ஒரு முடிசூடி முடித்தலாலும் என்ற உடைய பெருமை வாய்ந்த பிரபத்தி இருக்க, அப்படிப்பட்ட பிரபத்தியே நன்றாம் சிறந்த உபாயம். ஏதோ புண்ணியசாலிகள்லாம், ஏதோ பாவிகள் தான், ஒன்றும் தெரியாதவ தான் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜான்னு சொல்லிருக்கிறதுனால இந்த பிரபத்தியை எல்லா தர்மங்களையும் விட்டுட்டுருக்கவா தான் பண்ணணுமே தவிர, நான் வேத அத்தியனம் பண்ணிருக்கேன், நான் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், நான் நித்தியம் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், நான் சுவாத்தியாயமான வேதம் ஓதுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நல்லவாளுக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஏதோ எல்லாத்தையும் விட்ட என்ன தீயவர்களுக்கு தான், பாப்பிகளுக்கு தான் இது உபாயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லவாளும் இதை பண்ணலாம். புண்ணியசாலிகளுக்கும் எத்தனையோ ஜன்மாந்தரங்களில் பாபங்கள்லாம் நிறைய சேர்ந்துருக்கும். எத்யபி ஜன்மாந்தர சகசிரேஷு தபோத்தியான சமாதிபிகி அப்படின்னு ஜன்மாந்தரங்களில் ஆயிரம் ஜன்மங்களில் இந்த தபஸு தியானம் இதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் இது வரும். கிருஷ்ணனிடத்தில் பக்தி பிறக்கும்னு சொல்லியிருந்தாலும் அது ஆன மாதிரி பண்ணின புண்ணியவசாத்து கிருஷ்ணனிடத்தில் பக்தி இருந்தாலும் அது ஒரு புண்ணியம் மாத்திரம் இல்லை, எவ்வளோ பாப்பங்களும் கூட இருக்கும். அந்த பாப்பங்களுக்கு தனி பலன், புண்ணியங்களுக்கு தனி பலன். அதனால் இந்த புண்ணியங்களினுடைய பலனாக கிருஷ்ணனிடத்தில் பக்தி வந்தது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே அப்படின்னு. என்ன பல பிறவிகள் இல்லை, நல்ல பிறவிகள் முடிவில் இந்த மாதிரி ஏத்தன் மத்தியில் பாப்ப பிறவிகள் நிறைய, ஒரே பிறவியிலே ஒவ்வொரு பிறவிலையுமே பாப்ப காரியம் நிறைய நடக்கும், புண்ணிய காரியமும் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் இது உண்டு. நல்லார்க்கும், ஏன்னா பக்தி யோகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் கூட
பக்தி யோகம் பண்ணுறவா பிராரப்த கர்ம அவசானத்தில் பிராரப்த கர்மத்தில் எவ்வளோ ஜன்மம் இருக்குதோ அவ்வளோ ஜன்மத்தை எடுத்து அனுபவிச்சுட்டு தான் மோட்சம் போகணும். ஆனால் அவர்கள் இந்த ஜென்மத்திலேயே நம்ம மோட்சம் போகணும் அப்படின்னா இந்த பிரபத்தியை பண்ணலாம். இப்போவே மோட்சம் போகணும், இவ்வளோ ஞானமெல்லாம் நமக்கு இருக்குது, இங்கே என்னத்துக்கு பெருமாளை தான், இங்கே என்னத்துக்கு இந்த சரீரத்தை வச்சுட்டு பக்தி யோகம்லாம் பண்ணிட்டு காலத்தை விளம்பம் பண்ணிட்டு இருப்பானே அப்படின்னு விளம்பாட்சமனாக இருந்தால் அவளும் பிரபத்தி பண்ணலாம். அதனால் நல்லாருக்கும் புண்ணியசாலிகளுக்கும் தீயாருக்கும் பாபம் பண்ணவா கேட்க வேணாம், ஏதோ ஒரு வழி ஆட்டுது அப்படின்னு அவன் சரணாகதி பண்ணுவான். இதுவே நன்றாம். இப்படி கண்ணன் சொன்னானே கீதையில் கடைசியில், சர்வயோக்கியம் அனாயாசம் அப்பிரமாதம் அனுத்தமம் அப்படின்ற ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பிரபத்தியே சிறந்த உபாயம். அதனால் நாரணர்க்கே அடைக்கலமாய், அதனால் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அடைக்கலமாய் ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துவாக நணுகுவீர், அவனை சரணடையுங்கோள் அப்படின்னு இந்த பிரபத்தியில் உள்ள சௌகரியத்தையும் எளிமையும் அதனுடைய மேன்மையும் இந்த இடத்துல பரோக்த உபாய பங்க அதிகாரம் அப்படின்ற அதிகாரத்தினுடைய கடைசியில் இந்த பிரபத்தியை சுவாமி தேசிகன் மேன்மையும் எளிமையும் வெளியிட்டார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. आदिवंशडवोपादीन्यतिवर्यान् भजे निशं श्रीरङ्गपूर्वषडजित्यधीशानपदाश्रयं श्रीवत्सवंसतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.